வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு ஊறு விளைவிக்கும் எந்த திட்டத்தையும் திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். அவதூறுகளை பரப்பி உயிர் வாழும் அதிமுகவின் துரோக வரலாற்றுக்கு அடையாளமாய் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் காட்டம். மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு தீர்மானம் நிறைவேறியது. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் முதல்வர் பொறுப்பில் இருக்க மாட்டேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன். முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அனல் பறந்த விவாதம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர் துரைமுருகன் ஆகியோருக்கு எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டிலேயே எதிர்ப்பு தெரிவிக்காமல் தற்போது தீர்மானம் கொண்டு வந்தால் ஆமாம் போட வேண்டுமா? டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு தீர்மான விவாதத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். மத்திய அரசுக்கு மாநில அரசு கைகட்டி நிற்கும் வேலைக்காரனா என பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் ஆவேசம். ஏலம் விடும் அதிகாரம் தொடர்பாக மத்திய அரசே சட்ட திருத்தம் செய்துள்ளதாகவும் விளக்கம். சுரங்கம் மற்றும் கனிம திருத்த சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரவு. மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை பேசிய வீடியோ வைரல். உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும். சட்டம் நிறைவேறியாச்சு. இப்ப சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. Our ADMK party supporting that bill. There is no objection like that, sir. But at the same time, we want to raise certain points which in Tamil Nadu, heading the honorable minister is brought up the bill of the மதுரை அரிட்டாப்பட்டி கிராமத்தில் கனிம வள சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி. பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கிராம மக்கள் உற்சாகம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கடலூர், திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் குறிஞ்சில் ஆற்றில் தடுப்பணை அமைக்குமாறு பேரவையில் கோரிக்கை விடுத்த துணை சபாநாயகர் பிச்சாண்டி. தற்போது பெய்யும் மழையில் அணையே தாங்குவதில்லை, தடுப்பணையா என நக்கலாக பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் சந்தித்து ஆலோசனை. விசிகவிற்கும் தாவேக்கும் எந்த ஒரு மோதலும் இல்லை என திருமாவளவன் விளக்கம். விஜயுடன் எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்கலும் ஏற்படவில்லை எனவும் சென்னையில் பேட்டி.
விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த மோதலும் இல்லை. விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த சர்ச்சையோ சிக்கலோ ஏற்பட்டதில்லை. விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க கூடாது என்பது தனது தனிப்பட்ட சுதந்திரமான முடிவு. திமுக தரப்பிலிருந்து எந்த ஒரு அழுத்தமும் இல்லை எனவும் திருமாவளவன் மீண்டும் விளக்கம். தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் நெருக்கடியும் எமக்கு இல்லை. அதை பற்றி அவர்கள் யாரும் பேசவும் இல்லை. விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க இயலாது என்று எடுத்த முடிவு சுதந்திரமான முடிவு. ஆதவ் அர்ஜுனாவை விசிகாவிலிருந்து சஸ்பெண்ட் செய்தது ஏன்? தன் மீதான நம்பகத்தன்மை பாதிக்கும் அளிக்கும் வகையில் இருந்ததால் திருமாவளவன் நடவடிக்கை என பேட்டி. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான முறைகேடு வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல். ஜனவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு. டிசம்பர் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தகவல். நீதிமன்றங்கள் ஜாமீன் வழங்கிய 7 நாட்களில் கைதிகள் சிறைகளிலிருந்து விடுதலையாவதை உறுதி செய்ய வேண்டும். சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலை கோயிலில் ஜனவரி 14ஆம் தேதி வரை நந்த பூஜை, கார்த்திகை மகாதீபம் ஏற்ற அனுமதி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வனத்துறை தகவல். சென்னையில் மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 2 கைது. ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் திருவள்ளூரை சேர்ந்த கல்லூரி மாணவர், சேலத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவரும் கைது. சென்னை பூந்தமல்லி அருகே டேங்கர் லாரியிலிருந்து எண்ணெய் கொட்டியதால் போக்குவரத்து நெரிசல். எண்ணெய் கழிவுகளை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்த போலீசார். உதகையில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடிந்து நடனமாடிய இளைஞர் மாரடைப்பால் உயிரிழந்த பரிதாபம். அதிர்ச்சியூட்டும் காட்சி வெளியாகி பரபரப்பு. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து 2வது நாளாக மத்திய குழு ஆய்வு. பிள்ளைச்சாவடி, காலாப்பட்டு மீனவ கிராமங்களில் சேதங்களை பார்வையிட்டனர். நாடாளுமன்ற 2 அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் 2வது இடத்திலிருந்து முதல் இடத்திற்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 2-0 என வென்றதன் மூலம் முதலிடம் பிடித்து அசத்தல்.